கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க மலர்கிட்ட போய் ராஜலட்சுமி வம்பிழுக்கிறாங்க. என்ன மலரு, கை மட்டும்தான் வேலை செய்யுது, மனசு எங்கேயோ சுத்திட்டு இருக்குது போல. நான் கேக்குறது உன் காதுல விழுகுது இல்ல? வீட்டுல இருக்க வேலையெல்லாம் உருப்படியா முடியுதா இல்லையா? இல்ல நான் இந்த பக்கம் வராத கேப்ல வழக்கம் போல உங்க அம்மாவுக்கு போன போட்டு உள்ளூர் கதையெல்லாம் பேசிட்டு இருக்கியா? இந்த வீட்டு கதையெல்லாம் போய் பேசிட்டு இருக்கியா? நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததெல்லாம் பேசியிருக்க போல அப்படின்னு கேக்குறாங்க. என்ன முகத்தை அப்படி வச்சிருக்க? மனசுக்குள்ள மறுபடியும் உங்க அம்மா வீட்டுக்கு ஓடணும்னு ஆசை வந்துருச்சா? இல்ல அத்த, நான் எப்பவும் அப்படி நினைக்கவே இல்ல. அப்படியே ஒரு பேச்சுக்கு எங்க அம்மாவை பாக்கணும், அவங்க வீட்டுக்கு போகணும்னு நான் உங்ககிட்ட ஆசைப்பட்டு சொன்னா நீங்க என்ன சரி போயிட்டு வா மலருன்னு சொல்லவா போறீங்க? இல்ல இல்ல, நான் என்ன நினைக்கிறேனோ, எனக்கு எது பிடிக்குமோ அது எதுவுமே இந்த வீட்டுல நடக்க கூடாதுன்னு தானே நீங்க எப்பவும் கங்கணம் கட்டிட்டு யோசிப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட என் ஆசையை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அத்தை? நான் பேசாம இருக்கேன். என்ன மலரு, வர வர உனக்கு நாக்கு ரொம்ப நீளுது. நான் இங்க ஒரு கேள்வி கேட்டா நீ எனக்கு முன்னாடி நின்னு தத்துவம் பேசுற. என்னாச்சு உனக்கு? நான் என்ன அவ்வளவு சாதாரணமா போயிட்டேனா? என் கேள்விக்கு நேரம் பதில சொல்லாம உள்ளுக்குள்ளேயே என்னென்னமோ வன்மத்தை வச்சுக்கிட்டு பேசுற. இல்லத்த, நீங்க தான் தேவையில்லாம தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. என் அம்மா கூட நான் இப்பெல்லாம் போன்ல பேசுறதே நிறுத்திட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அத்தை அடிக்கடி அவங்கள பத்தியே பேசி என் மனசை காயப்படுத்துறீங்க? நீங்க அன்னைக்கு சொன்னீங்கன்னு எங்க அம்மாவும் தம்பி இந்த வீட்டுக்கு வாசப்படியை மிதிக்கிறது இல்ல, அங்கதான் ஒத்துக்கிட்டாங்களா? அப்புறம் எதுக்கு நான் அவங்க கிட்ட போய் பேச போறேன்? எதுக்கு என் அம்மா வீட்டுக்கு போகணும்னு வீணா ஆசைப்பட போறேன்? நீங்க கட்டின கோட்டைக்குள்ளதான் நான் கைதியா இருக்கேனே. அப்படிவா வலிக்கு? பரவாயில்ல மலரு, எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, நாங்க இதையெல்லாம் ஒத்துக்க மாட்டோம்னு உனக்கு நல்லா உரைச்சிருக்கு. உங்க அம்மா வீட்டு பாசத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு நாங்க சொல்ற பேச்சு மட்டும் கேட்டுட்டு இந்த வீட்லயே இருக்கிறது பாரு. இதை பார்க்கும்போதுதான் என் மனசுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு குடும்பத்துல மூத்த மருமகனா இப்படித்தான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அந்த அழகுமதியும் இருக்காளே, உன்ன மாதிரி என் பேச்ச கேட்டுட்டு நான் சொல்றபடி அடங்கி இருந்திருந்தா இந்த வீட்டுல எவ்வளவு பெரிய சண்டையே வந்திருக்காது. ஆனா அவ தலகணம் புடிச்சவ, திமிரு புடிச்சவ, என்னைக்குமே என் பேச்சு மதிக்க மாட்டா. அவ பண்ணுன திமிர் புடிச்ச வேலையாலதான் வீட்டுல இருக்க எல்லாரும் ஊர் உலகத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னோம். சுரேஷோட வேலைக்காக தான் நாங்க இன்னும் இவ்வளவு பொறுமையா இருக்கோம். மாப்பிள்ள தங்கராஜ் கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன், அந்த அழகுமதி இனிமே எந்த காலத்துலயும் என் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு. அவ வந்தா இந்த குடும்பமே தாங்காது அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காங்க. தங்கராஜோட பிரம்மாண்டமான வீட்டை காட்டுறாங்க. காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு ரேவதி எல்லா வீட்டு வேலையும் மதியம் 2 மணி ஆகியும் இன்னும் முடிக்காம இருக்காங்க. ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சோர்ந்து போய் தள்ளாடுறத பார்த்த அழகுமதி அவங்க கைய புடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் நில்லுங்க ரேவதி அக்கா, போதும், தயவு செஞ்சு இந்த வேலையை இத்தோடு நிறுத்திக்கோங்க. காலையில 5 மணிக்கு சமையலுக்குள்ள நுழைஞ்சீங்க, இப்ப மணி 2 ஆகுது, இன்னும் இந்த வீட்டையே தொலைச்சிட்டு இருக்கீங்க. என் கண்ணு முன்னாடி நீங்க ஒரு அடிமை மாதிரி படுற கஷ்டத்துல என்னால இன்னும் நின்னு வேடிக்கை பார்க்க முடியாதுக்கா. இந்த வீட்டு வெளியே இருந்து பாக்குறவங்க பெரிய கோடீஸ்வர வீடு, தங்கராஜ் பெரிய அந்தஸ்துல குடும்பம்னு வாய் அடைச்சு போறாங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் கூட எங்க மூத்த பொண்ணு ரேவதி கோடீஸ்வர வீட்டுக்கு வாங்கப்பட்டு மகாராணி மாதிரி வாழறான்னு ஊர் முழுக்க பெருமை பீத்திக்கிறாங்க. ஆனா இந்த லட்சணத்துல இருக்கிற வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாதான் நீங்க ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாம மாடு மாதிரி உழைச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க உங்களுக்கு இந்த நிலைமை? விடுமதி பிளீஸ், நீ தேவையில்லாம சத்தம் போடாத. இதெல்லாம் எனக்கு பழகி போன ஒண்ணுதான். இந்த 4 வீட்டு செவத்துக்குள்ள என்ன நடக்குது, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிய போறது இல்ல. அவங்க என்னமோ நினைச்சிட்டு போகட்டும். வேலைன்னு வந்துட்டா பணக்கார வீடு என்ன ஏழை வீடு என்ன மதி, பொம்பளையா பிறந்தா எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதுதான். என்னக்கா நியாயம் பேசுறீங்க? ஏழை வீடு இருந்தா காசு இல்ல, வேலைக்காரி வைக்க வசதி இல்லைன்னு எல்லா வேலையும் ஒரு பொண்ணு இழுத்து போட்டுட்டு செய்யலாம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய பங்களாவுக்கு இந்த நிலைமையா? வாசல்ல 3 கார் நிக்குது, பேங்க்ல கோடிக்கணக்குல பணம் கொட்டி கிடக்கு, பிசினஸ்ல லட்ச லட்சமா லாபம் வருதுன்னு உங்க புருஷன் தங்கராஜ் வெளியே பெரிய சீன் போடுறாரு. அப்படிப்பட்ட கோடீஸ்வர வீட்டுல சமைக்கிறதுல இருந்து பாத்திரம் தைக்கிறது, மழை போல கிடைக்கிற துணிகள் எல்லாம் துவைக்கிறது, வீட்டை பெருக்கி துடைக்கிறதுன்னு ஒரு மனுஷியா எல்லா வேலையும் நீங்க ஒருத்தரே ஏன் செய்யணும்? இந்த வீட்டு வேலைகளை செய்ய ஒரு வேலைக்காரிய கூடவோ உங்க புருஷனால சம்பளத்துக்கு வைக்க முடியல? இல்ல உங்களை வேலைக்காரிய வச்சிருக்கா உங்களுக்கு அவ்வளவு ஆசையா? ரேவதி எதுக்கு? அப்படி எல்லாம் இல்ல மதி, வேலைக்காரி வச்சா மாசம் மாசம் 10,000 15,000 சம்பளம் கொடுக்கணும்ல. அது மட்டும் இல்லாம வெளியில ஆள் வச்சு வேலை செஞ்சா வீடு சுத்தமா இருக்காது, காசு வீணா போகும்னு தங்கராஜும் அவங்க அம்மாவும் நினைப்பாங்க. நம்ம வீட்டு பொண்ணு செய்யாத வேலையா? எதுக்கு வீணா வெளியில காசு கொடுத்துக்கணும்ட்டு அவங்க கணக்கு பாப்பாங்க மதி. அதான் விடிய விடிய நானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. காசு வீணா போகுமா? பொண்டாட்டியோட உடம்பும் உசுரும் தேஞ்சு ரத்தமும் சதையுமா வேலை செஞ்சு வீணா போறதை விட அவங்களுக்கு அந்த
10,000 ரூபாய் காசுதான் பெருசா போச்சா? காலையில 5 மணிக்கு எழுந்து காப்பி போட்டு அப்புறம் எல்லாருக்கும் டிஃபன் செஞ்சு மதிய சாப்பாட்டுக்கு சமைச்சு இதுக்கு நடுவுல உங்க புருஷனுக்கு என்ன வேணும், உங்க மாமியாருக்கு என்ன வேணும்னு ஓடி ஓடி உபசரிக்கணும். உங்க பசங்களையும் நீங்க தான் கவனிச்சுக்கணும். இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுல ஒரு வேலைக்காரியோட வாழ்க்கையை வாழ்றதுல உங்களுக்கு அப்படி என்னக்கா சந்தோஷம்? ஒரு வேலைக்காரி புருஷனா இருக்கிறதுக்குதான் இந்த தங்கராஜ் வெளியே இவ்வளவு பெரிய பணக்கார பந்தா பண்றாரா? இவரெல்லாம் ஒரு புருஷனாக்கா? அந்த நேரத்துல சமையல் அறைக்குள்ள காமாட்சி வர்றாங்க. மறைஞ்சு நின்று ரேவதியும் அழகுமதியும் பேசுறத கேட்டாங்க. அழகுமதி தங்கராஜையும் அவங்க குடும்பத்தையும் கஞ்சத்தனம்னு சொல்றத கேட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. மருமகளை வேலைக்காரியா நடத்துறோம்னு கேட்டு இன்னும் கோபம்தான் வருது அவங்களுக்கு. கையில இருக்க காஃபி டம்ளரை தூக்கி சத்தமா அடிக்கிறாங்க. நிறுத்தினே அழகுமதி, ரொம்ப நேரமா நின்னு ஒட்டு கேட்டுட்டுதான் இருக்கேன். என்னடி அவ்வளவு திமிரு? எங்க வீட்டுக்குள்ளேயே தங்கிக்கிட்டு என் மகனையும் என் குடும்பத்தையும் இந்த அளவுக்கு அசிங்கமா கேவலமா பேசுவ? வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. என்னடி சொன்ன? வேலைக்காரி புருஷனா என் மக தங்கராஜு. இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுல ரேவதி வேலைக்காரி மாதிரி இருக்காளாம். எங்க கிட்ட காசு இல்லையாடி? ரேவதி உடனே பயந்து, அத்தை அது மதி ஏதோ தெரியாம என் மேல இருக்க அக்கறையில பேசிட்டா அத்தை, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. மதி நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா அப்படிங்கிறாங்க. நீ வாய மூடு ரேவதி, உனக்கு அப்புறம் இருக்கு கச்சேரி. முதல்ல இந்த அழகுமதியை கேட்கணும். ஏண்டி எங்க வீட்டு குடும்ப விஷயத்தை தலையிட உனக்கு என்னடி தகுதி இருக்கு? எங்க வீட்டு மருமக வேலை செய்யறாளா இல்ல சும்மா இருக்காளான்னு கேட்க நீ யாரடி? அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல மூக்கு நுழைச்சு நல்லா இருக்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறது தான் உங்க குடும்ப வழக்கமா? என் மருமக ரேவதி இந்த வீட்டு வேலைகள் எல்லாம் பாக்குறது உனக்கு ஏண்டி இவ்வளவு எரியுது? அழகுமதி பயப்படாம, அடேங்கப்பா உங்களுக்கு கோபத்தை பாருங்க பாட்டி, நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு இவ்வளவு கொதிக்கிறீங்க? என் கண்ணு முன்னாடி அக்கா ஒரு நிமிஷம் கூட மூச்சு விடாம வேலை செஞ்சு செஞ்சு சாகுறாங்க. அதத்தான் நான் கேட்டேன். ஒரு நாளைக்கு மனுஷிய எவ்வளவு வேலைதான் செய்யறான்னு உங்க கண்ணுக்கு தெரியலையா? இல்ல உங்க வீட்டுல இருக்க சொகுசு சோஃபால உட்காந்துட்டு அடுத்தவங்க உழைப்ப சொல்றது உங்களுக்கு ரொம்ப சுகமா இருக்கா? உங்க மகனுக்கு கார் வாங்க காசு இருக்கு, பெரிய பெரிய கோடீஸ்வரர்னு பந்தா பண்ண காசு இருக்கு. ஆனா தன் பொண்டாட்டி உடம்பு முடியாம கஷ்டப்படுறாளே, அவளுக்கு ஒரு சின்ன உதவிக்கு ஆள் வைக்கலான்னு அந்த நல்ல மனசு மட்டும் இல்லையே. அதுதான் நான் கேக்குறேன். ஒரு பொம்பளையா பிறந்தா வீட்டு வேலை பார்க்காம அப்புறம் ஊர் சுத்தமா முடியும்? என் மருமக ரேவதி இந்த வீட்டு மகாலட்சுமிடி. அவ வீட்டு வேலைகள் எல்லாம் பாக்குறதுல உனக்கு என்னடி வலிக்குது? அவ புருஷனுக்கும் பெத்த பிள்ளைங்களுக்கும் அவளை பெத்தவ மாதிரி இருக்கிற எனக்கும் சமைச்சு போடுறா, துணி துவைக்கிறா, வீட்டை பாத்துக்கிறா. இதுல என்னடி தப்பு இருக்கு? ஒரு பொம்பளை வீட்டு வேலை செய்யறது இந்த உலகத்துல இல்லாத அதிசயமாடி. மகாலட்சுமியா பாட்டி? நல்லா கதை விடுறீங்க. மகாலட்சுமி கையில தொடப்பத்தை கொடுத்து விடியக்காடையில இருந்து மதியம் வரைக்கும் வீடு முழுக்க துடைக்க வச்சு அழகு பார்ப்பாங்களா? சமையல் செய்யறது குடும்பத்தை பாத்துக்கிறது தப்பில்ல. ஆனா ஒரு பெரிய பணக்கார வீட்டுல ஒரு சின்ன உதவி கூட ஆள் வைக்காம பாத்திரம் தைக்கிறதுல இருந்து துணி துவைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் இந்த ஒரு பொண்ணு தலையிலேயே சுமத்துறீங்களே, அதுக்கு பேர் தான் மகாலட்சுமியா? இதுக்கு பேர் மகாலட்சுமி இல்ல பாட்டி, சம்பளம் இல்லாத வேலைக்காரி. வேலைக்காரிக்கு கூட மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும், லீவு கொடுக்கணும், இவ்வளவு நேரம் தான் வேலை செய்யணும்னு இருக்கு. ஆனா உங்க வீட்டு மருமகளுக்கு அது எதுவுமே கிடையாது. விடிய விடிய மாடு மாதிரி உழைக்கணும். ஆனா ஒரு நல்ல வார்த்தை கூட உங்க வாயில இருந்து வராது. ஏய், வார்த்தை அழிஞ்சு பேசு. என் மக தங்கராஜ் சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்துக்கும் அந்தஸ்துக்கும் நாங்க நினைச்சா 4 வேலைக்காரிய வாசல்ல நிக்க வைப்போண்டி. ஆனா எங்க வீட்டு பாரம்பரியம் என்ன தெரியுமா? வீட்டு மருமகள் கைப்பட சமைச்சு போட்டாதான் அந்த வீட்டுக்கு விளக்கு ஏறும், அந்த குடும்பம் உருப்படும். இதுதான் எங்க குடும்ப வழக்கம். வெளியாளுங்க கைப்பட்டு இந்த வீட்டு சமையல் நடக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அது என் மருமகளுக்கும் தெரியும். பாரம்பரியமா? அது என்ன புது கதையா இருக்குது பாட்டி? உங்க வீட்டு பாரம்பரியம் காசு வெளியில போயிடக்கூடாதுன்னு கஞ்சத்தனத்துல வந்து நிக்குது. பாரம்பரியம்னு சொல்லி ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு அவளை ஒரு வேலைக்காரியா நடத்திட்டு வெளியில மட்டும் நாங்க பெரிய கோடீஸ்வர குடும்பம்னு பந்தா பண்றீங்க. ரேவதி அக்காக்கு இந்த வீட்டுல இருக்கிற ஒரே தகுதி அவங்க உங்க பேச்சை தட்டாம நீங்க சொல்ற எல்லா வேலையும் வாய் துறக்காம மாடு மாதிரி செய்யறது மட்டும்தான். இதே ரேவதி அக்கா ஒரு நாள் உடம்பு முடியாம படுத்துட்டா அப்பவும் அவங்க கிட்ட வந்து ஏன் இன்னும் சமைக்கலன்னு கேப்பீங்க. அதானே உங்க பாரம்பரியம்? பாத்தியா ரேவதி, உன் தம்பி பொண்டாட்டி லட்சணத்தை? எங்க வீட்டுக்குள்ளேயே நாங்க அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தா இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு உனக்கு இல்லாத புத்திய இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி எங்களுக்கு எதிர திருப்ப பாக்குறா. இவ ஒரு நாரதரு. இவ சொல்ற தப்பான அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு நீ ஆடாத. நீ இந்த வீட்டு வேலைகளை பாக்கலைன்னா அப்புறம் யாரடி பாப்பா? நானா இந்த வயசுல சமைக்கணும்? என் மகன் தங்கராஜ் ஆபீஸ விட்டுட்டு பாத்திரம் தேய்க்கணும்? அழகுமதி உடனே, அக்கா நீங்க பயப்படாதீங்கக்கா. இவங்க கிட்ட இருக்க பணக்கார திமுறையும் கஞ்சத்தனத்தையும் நீங்க ஏன் இன்னும் சவிச்சுக்கணும்? உங்ககிட்ட காசு இருக்கலாம் பாட்டி, ஆனா ஒரு மனுஷிய மதிக்கிற குணம் உங்க யாருக்குமே இல்ல. உங்க மகனுக்கும் இல்ல, உங்களுக்கும் இல்ல. வெளியே பெரிய பணக்கார வீடுன்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு வெக்கமா இல்ல? தம் வீட்டு பொண்ணு இப்படி வேலைக்காரி மாதிரி நடத்துற உங்க மகனை போய் அத்தையும் மாமாவும் மாப்பிள்ளன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பாருங்க. அவங்கள சொல்லணும்,
அழகுமதி, இத்தோட என்னோட பேச்சை நிறுத்திக்கோ. இதுக்கு மேல எங்க வீட்டு விஷயத்துல நீ தலையிட்டு என் மகனை பத்தி தப்பா பேசின, அப்புறம் நடக்கிறதே வேற. மரியாதை கெட்டுடும். என் மகன் தங்கராஜ் வீட்டுக்கு வரட்டும். இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு முதல்ல கழுத்தை பிடிச்சு துரைச்சு சொல்றேன். அடுத்தவன் குடும்பத்துல விஷத்தை கலக்க வந்துட்டா பெரியவ ரேவதி. இவ இங்க நிக்கிற வரைக்கும் தான் இந்த ஆட்டம் இல்ல. இவ பேச்ச கேட்டுட்டு வேலையை கெடுத்த அப்புறம் என் மகன் கிட்ட நீதான் பதில் சொல்லணும். ஜாக்கிரதா. ரேவதி பயத்திலும் வேதனையிலையும் அப்படியே உட்காந்துட்டு அழுகுறாங்க. அழகுமதி அவங்கள கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றாங்க.